Hi viewers, welcome back to Offline DIY. இந்த Offline DIY சேனல்ல நான் வந்து கொஞ்ச நாளா macrame craft அப்புறம் macrame bags எல்லாம் போட்டு வந்துட்டு இருக்கேன். அதெல்லாம் வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. நிறைய பேர் வந்து கமெண்ட் மூலமாவும் வாட்ஸ்அப்லயும் எனக்கு வந்து நீங்க வந்து பிகினர்ஸ் லெவல்ல இருந்து சொல்லி கொடுங்க. எங்களுக்கு வந்து macrame பத்தி எதுவுமே தெரியாது. அதனால வந்து எங்களுக்கு வந்து பிகினிங்ல இருந்து சொல்லி கொடுங்க அப்படினு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதனால வந்து இனி வர வீடியோக்கள்ல நான் வந்து macrame craft பத்தி நான் வந்து தெளிவாகவும் விளக்கமாகவும் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு மேக்ரம்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த மேக்ரம் கிராஃப்ட் செய்யறதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து சரியாக கிடைக்கிறது இல்லை அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கும் நான் வந்து ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அதையும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதனால இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இனி தொடர்ந்து எங்கள் சேனலில் நல்ல நல்ல டுட்டோரியல் வீடியோக்கள்லாம் வரப்போகுது. அதையெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நாங்கள் போடுற வீடியோக்களை நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து மேக்ரம்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மேக்ரம் அப்படிங்கிறது ஒரு விதமான நாட்டு. அது வந்து பின்னல் மாதிரி போடக்கூடிய ஒரு வித நாட் தான் மேக்ரம்னு சொல்லுவாங்க. அது வந்து அரபு நாட்டிலேருந்து வந்ததா சில பேர் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த மேக்ரம் நாட் வந்து நான் வந்து ஸ்கூல் படிக்கிற காலத்துலலாம் ஜப்பான் ஒயருன்னு சொல்லுவாங்க. அதில் வாங்கி நாங்கள் வந்து மோதிரம்லாம் பின்னுவோம். அதுக்கப்புறம் அதில் வந்து நான் நிறைய பேக்ஸு அதுக்கப்புறம் ஃப்ளவர் வாஸ் அதெல்லாம் போட்டிருக்கேன். அந்த ஒயர் வந்து சென்டரில் ஹோல்ஸ் வந்து அது இழுத்தா நீளமாகிற மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கு பேர் வேற என்ன பேர் சொல்லுவாங்கன்னு கூட எனக்கு தெரியல. ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. அது என்ன அப்படிங்கிறது இப்போ கிடைக்குதா அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. மேக்ரம் நாட்ஸ் வந்து நமக்கு வந்து உருளையா இருக்கிற எல்லா விதமான நூல்லையும் நம்ம வந்து போட முடியும். ஆனால் வந்து தப்பையா இருக்கிற நூலில் போட முடியாது. உருளையா இருக்கிறதுல மட்டும்தான் போட முடியும். வெளிநாட்டில எல்லாம் இந்த மாதிரி நூல் யூஸ் பண்ணுறதை விட காட்டன் நூல் யூஸ் பண்ணி தான் போடுறாங்க. ஆனால் வந்து காட்டன் நூலில் ஒயிட் கலர் மட்டும்தான் கிடைக்குது. இது வந்து நைலான் நூல். நம்ம வந்து ஷூலேஸ்க்கு கட்டுவோம் பாருங்க, அதே தான் இது. ஆனால் வந்து நிறைய கலர்ஸில் கிடைக்குது. இந்த நூலை பயன்படுத்தி தான் அதிகமான கிராஃப்ட் எல்லாம் போடுறாங்க. இந்த நைலான் நூல் வந்து ஒரு பண்டல் வந்து 170 கிராம் இருக்குது. இதில் வந்து அப்ராக்சிமேட்லி இதோட லென்த் வந்து 50 மீட்டர்ஸ் இருக்கும். இதோட திக்னஸ் வந்து 5 mm திக்னஸில் இந்த நைலான் நூல் இருக்குது. இங்கெல்லாம் வந்து அதிகமாக இந்த நூலை பயன்படுத்தி தான் பேக்ஸ் எல்லாம் போடுறாங்க. நீங்கள் வந்து குரோஷா ஒயர் இருக்குது பாருங்கள், நரம்பு ஒயர்னு சொல்லுவாங்க. அதை யூஸ் பண்ணியும் இந்த மேக்ரம் கிராஃப்ட் போடலாம். இதுவும் வந்து இதில் வந்து நம்ம வந்து எண்டிங்க்கு வந்து லைட்டரில் காட்டி ஒட்டிடுவோம். குரோஷா ஒயர்லையும் அதே மாதிரி லைட்டரில் காட்டி ஒட்டிடலாம். அதுவும் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து உள்ளன் நூலில் கூட போட முடியும். ஆனால் உள்ளன் நூலில் என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா இந்த அளவுக்கு வந்து ஸ்டிஃபாக இருக்காது உள்ளன் நூல். அதனால தான் வந்து உள்ளன் நூலில் அதிகம் போடுறது இல்லை. ஆனால் குரோஷா ஒயர் வந்து ஸ்டிஃபாக தான் இருக்கும். அதில் என்ன மைனஸ் அப்படின்னா இது பாருங்க, இவ்வளோ திக்னஸாக இருக்குது. குரோஷா ஒயர் வந்து அவ்வளோ திக்னஸாக இருக்காது. அதனால வந்து நீங்கள் வந்து கவுண்டிங் வந்து அதிகமாக எடுத்துக்கணும். இதில் வந்து 10 கார்டு எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து 20-25 கார்டு எடுத்துக்க வேண்டியது வரும். அதிகமாக கவுண்டிங் தேவைப்படும். அதனால வந்து நம்ம போட வேண்டிய டைமிங்கும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் நீங்கள் அதில் போடணுன்னாலும் கண்டிப்பாக போட முடியும். அதுக்கப்புறம் உள்ளன் நூல்லையும் இந்த கிராஃப்ட் வந்து போட முடியும், போட முடியாதுன்னு இல்லை. ஆனால் வந்து இந்த அளவுக்கு ஸ்டிஃபாக இருக்காது பேக்ஸ் எல்லாம். நான் வந்து இதுவரையும் உள்ளன் நூலில் போட்டதில்லை. ஒருவேளை நீங்கள் வந்து போட்டு ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதோட ஃபோட்டோஸை எனக்கு அனுப்புங்க. உள்ளன் நூலில் போடும்போது ஸ்டிக் பண்ண முடியாது இல்லையா, அதனால நீங்கள் வந்து க்ளூ யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒருவேளை அதெல்லாம் போட்டிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் எனக்கு அனுப்பி வைங்க, நானும் பார்க்குறேன். நிறைய சிஸ்டர்ஸ் வந்து இந்த மேக்ரம் கிராஃப்ட் எல்லாம் போடுறது ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஆனால் வந்து இதுக்கான மெட்டீரியல் கிடைக்கிறது இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்குலாம் நான் வந்து ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து மேக்ரம் கார்ட்ஸ் எல்லாம் தேவைப்பட்டாலோ இல்லைன்னா நான் போடுற கிராஃப்டில் உங்களுக்கு என்ன தேவைப்பட்டாலும் சரி, அந்த கிராஃப்டோடைய எல்லா ஐட்டங்களும் தேவைப்பட்டாலும் சரி, என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சேட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு வந்து அந்த மெட்டீரியல்லாம் அனுப்பி வைக்கிறேன். இது வந்து பிஸ்னஸ் நோக்கத்தில் நான் வந்து செய்யலை. என்னுடைய சகோதரிகளுக்கு ஒரு சின்ன ஹெல்ப்பாக தான் நான் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா நான் வந்து சின்ன வயசில் எத்தனையோ கிராஃப்ட் போட ஆசைப்பட்டு அதுக்கான மெட்டீரியல்ஸ் எனக்கு கிடைக்காதனால நான் வந்து அதை போடாமல் விட்டதுண்டு. அதனால வந்து நீங்களும் அந்த மாதிரி ஆகக்கூடாது அப்படிங்கிற ஹெல்ப்பில் தான் நான் வந்து இதை செய்கிறேன். எனக்கு வந்து ஷிப்பிங் சார்ஜஸ் கொடுத்தா போதும், இந்த மெட்டீரியலுக்கான சார்ஜ் கொடுத்தா போதும். அதிகமாக எந்த லாபமும் எனக்கு கொடுக்க வேணாம். நான் வந்து உங்களுக்கு சின்ன ஹெல்ப்பாக நான் இதை பண்ணுறேன். உங்களுக்கு வந்து ஒரு வேளை இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு சேட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து கேஷ் ஆன் டெலிவரி இருக்குதான்னு கேட்குறாங்க.
கேஷ் ஆன் டெலிவரி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா நான் வந்து இது வந்து பெரிய அளவில் செய்யல, சின்னதாக தான் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஹெல்ப்பாக தான் நான் இதை பண்ணிகிட்ருக்கேன். அதனால அந்த அளவுலலாம் நான் வந்து பெரிய பிஸ்னஸாக பண்ணல. ஒருவேளை நான் பெரிய பிஸ்னஸாக பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து கேஷ் ஆன் டெலிவரி உங்களுக்கு தர்றேன். உங்களுக்கு வந்து என் மேலேயும் என்னுடைய சேனல் மேலேயும் நம்பிக்கை இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து பணம் அனுப்புவீங்க. ஒரே நாளில் உங்களுக்கு வந்து எல்லா திங்ஸும் வந்து நான் அனுப்பிச்சி வச்சிடுறேன். நீங்கள் வந்து பேக் போட்டு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா என்கிட்ட வாங்க வேணாம். நீங்கள் வந்து இந்த மேக்ரம் கார்ட்ஸ் வந்து இந்தியா மார்ட் வெப்சைட்டில் மொத்தமாக வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல லாபம் கிடைக்கும். அதனால வந்து நீங்கள் வந்து போட்டு விற்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்க வேண்டாம். நீங்கள் வந்து வீட்டில் வந்து சும்மா ஹாபியாக போடுறீங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து என்கிட்ட வாங்கலாம். இந்த மேக்ரம் கார்ட்ஸை பொறுத்த வரையிலும் ஒரு 12 to 15 கலர்ஸ் வந்து என்கிட்ட இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் சேட் பண்ணிங்க அப்படின்னா நான் அந்த கலர்ஸ் ஃபோட்டோலாம் அனுப்பிச்சி வைக்கிறேன். நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் வந்து எடுக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. இப்போதைக்கு ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கிறத பற்றி ஐடியா இல்லை. ஒரு வேளை ஃப்யூச்சரில் வந்து நான் வந்து ஆரம்பித்தேன் அப்படின்னா கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து இந்த மேக்ரம் பேக்ஸு எதுவும் தேவைப்பட்டது அப்படின்னா கூட எனக்கு வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு சேட் பண்ணி சொல்லுங்கள். டிசைன்ஸ் ஃபோட்டோ அனுப்புனீங்க அப்படின்னா அதே மாதிரி நான் வந்து உங்களுக்கு போட்டு தரேன். இனி வந்து வர வீடியோக்களில் இந்த மேக்ரம் கார்ட்ஸை யூஸ் பண்ணி எப்படி நாட்ஸ் போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நாட்ஸ்லேயே என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதை வச்சு எப்படி பேக் போடுறது அப்படிங்கிறத நான் ரொம்ப தெளிவாகவும் விளக்கமாகவும் சொல்கிறேன். அதனால் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மேக்ரம் கிளாஸஸ் மட்டுமில்லை, நான் வந்து பேக்ஸு அப்புறம் கிராஃப்ட்டு எல்லாமே போட்டு காட்டுறேன். அதையும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள். அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கிராஃப்ட் எல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் பிடிச்சிருக்கும். அதனால இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.